அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் டே நார்மலாக போச்சு. ஆஃப்டர்நூன் அப்புறமா நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி போகிற வழியில் மானாமதியில் குணா சுக்கு காஃபி சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே செம்ம டேஸ்ட்டாக ஒரு சுக்கு காஃபி போட்டு தருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் குடிச்சதுலேயே ஒரு பெஸ்ட்டு சுக்கு காஃபியாக இருக்கும். இப்படி ஒரு சுக்கு காஃபி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிருக்கவே மாட்டீங்க. நம்ம ஊரில் எதோ ஃபேமஸ் ஆகுது, பட் இந்த மாதிரி சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் ஏன் ஃபேமஸ் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. இது வெறும் 15 ரூபா தாங்க, ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட்டு. மறக்காமல் போனால் அந்த சைட் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என் சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது சிஸ்டர் வந்து என் குழந்தைக்கு சில டாய்ஸ்லாம் கொடுத்தாங்க. எப்பயுமே நம்ம குழந்தைக்காக யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சாலோ இல்லை வாங்கி தந்தாலோ அவங்கள கண்டிப்பாக அவங்களோட ப்ரேயரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க நம்ம பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்தா நம்ம பிள்ளைய சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அவங்கள நம்ம கண்டிப்பாக அவங்களோட ப்ரேயரில் சேர்த்துக்கணும். நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு வழக்கம் போல் அரேபியன் ரெஸ்டாரண்ட் போய் டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி அரேபியன் ரெஸ்டாரண்ட் போய் என்ன சாப்பிட்டோன்றதை vlog-ஆக போட்டிருந்தேன். இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ட 2-3 விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் அண்ட் சோர் சூப் எனக்கு அது அவ்வளோ பேசினாலாம் பிடிக்கல, பட் ஃபிஷ் ஃபிங்கர் செம்மையாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட ஹரியாலி சிக்கனும் அதே மாதிரி தான், நார்மல் ஹரியாலி சிக்கன் மாதிரி இருந்துச்சு, பெருசாக எதுவும் இல்லை. ஸ்ட்ராபெரி மொஜிட்டோவும் எனக்கு பர்சனலாக அவ்வளோ பிடிக்கல. பட் ஓகே, டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான vlog. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.